தன்னை முதலமைச்சராக்க முயற்சி நடந்ததாக தனது நண்பர்கள் மூலம் தகவல் கிடைத்ததாக கூறியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன் தான் முதலமைச்சர் பதவிக்காக காத்திருக்கவில்லை எனவும் தங்கள் அலுவலகத்துக்காக ஏற்கனவே சோபா ஆர்டர் செய்யப்பட்டிருந்தது எனவும் தெரிவித்துள்ளார். எங்கள் ஆஃபீஸுக்கு சோஃபா வந்தது ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தது. நீங்கள் கேமரா உள்ளே வந்துட்டீங்க அந்த நேரத்தில். அதனால் அது ரெண்டும் கோஇன்சிடென்ஸ் ஆச்சு. அது விசிக அலுவலகத்தை வச்சு அவர் சொல்லலை. அவர் அதிமுகவில் உருவாகியிருக்கிற ஒரு அணி, அந்த அணி தலைவர்களை அல்லது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க போன போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று கருதுகிறேன். எனக்கு தெரிந்த, எனக்கு நெருங்கிய சில நண்பர்கள் என்னிடத்தில் இப்படி ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கிறது என்ற தகவலை சொன்னார்கள். மற்றபடி பின்னால் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. நாங்கள் அதற்காகத்தான் காத்திருந்தோம், காலம் தாழ்த்தினோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திரும்ப திரும்ப பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தாவேக்காவோடு நாங்கள் பேரம் பேசிக்கொண்டிருக்கிறோம், பேரம் படிவதற்காகத்தான் காலம் தாழ்த்துகிறார்கள் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் வாரி இறைத்தார்கள். எங்களுடைய நடவடிக்கை நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன், அழுத்தமாக சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன். இடதுசாரி கட்சிகள் எடுக்கிற முடிவை ஒட்டி எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நாங்கள் விவாதித்து அதை ஒட்டிய முடிவை எடுப்போம் என்று சொல்லியிருந்தேன். அதிலே எந்த தடுமாற்றமும் எங்களுக்கு இல்லை.